இல்லை ஸ்டேயிங் அட் ஹோம் இருக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னா நான் ரெண்டுமே வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஜாபு. ஸ்டே அட் ஹோம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாபுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். 24/7 வந்து நம்மளுக்கு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ப்ராப்பர் ரிவார்ட் கிடைக்காது, ப்ராப்பர் ரெகக்னிஷன் கிடைக்காது. அது இருந்துகிட்டே இருக்கும். 24/7 இருந்துகிட்டே இருக்கும். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், குறையாது. வேறஸ் ஒர்க்கிங் போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் நல்லா பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ணோம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவார்டு ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. அட் த சேம் டைம் நம்ம ஒர்க் முடிஞ்சிச்சுட்டா அப்பா அவள் தான் நம்மளோட ஓவர், இன்னியோட டார்கெட் ஓவர், டாஸ்க் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற கல்ச்சர் எப்படின்னா சாப்பிட போகும்போது கும்பலாக போகக்கூடாது, ஒரு மெயின்டைன் பண்ணணும். அது வந்து சீட் வந்து காலியாக இருக்கக்கூடாது, ஆள் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். பிரேக் வந்து போக போது கூட நம்ம ஒரு டைம் ஸ்லாட்டில் போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க நம்ம எவ்வளோ நேரம் அவேல இருக்கிறோம். அதே மாதிரி கேதர் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, கும்பலாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கும்பலாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ண இடத்துல பார்த்தேன். பட் வேறு அப்போ வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக நினச்ச போது வேலை செஞ்சுட்டு நினச்ச போது சாப்பிட்டுட்டு நினச்ச போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் நிஜமாலே நீங்கள் வந்து ஒரு அறிவு பசியில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் லோட் கொடுத்தாலும் உங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஓகே, நான் வந்து இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகும்போது நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களோட ஷேர் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு ஒரு கேங் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஒரு நல்லா இருக்கும். அது ஒரு மென்டல் ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபிசிக்கும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். கேட்டால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்கிட்ட உட்காந்துட்டே இருந்தால் தொப்பை போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது ஒன்று ஏறுறது போடுறது வருது, ஆஃபீஸ் போயிட்டு வரது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் அவங்களுக்கு. பட் அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஃபிசிக் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி சொன்னால் அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் நம்ம வீட்டில் இருக்கனால அன்லிமிட்டெட் ஃபுட்டு சாப்பிடுவோம். ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிற அந்த இதுவே இருக்காது நம்மளுக்கு. ஸோ இது பேலன்ஸ் இருக்கா சாப்பிட்றது, அது பேலன்ஸ் இருக்கா சாப்பிட்றது, ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் தருவோம், நம்மளுக்கு வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் தருவோம். நம்ம சும்மா தானே இருக்கோம் வீட்டில், இவங்க தானே வெளியே போகிறாங்க, பையன் ஸ்கூலுக்கு போகிறான், அம்மா நம்மளுக்காக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அம்மா பையன் ஹஸ்பண்ட் அப்படி போய் நம்ம பின்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். வேறு நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அதனால் டெய்லி கேர் பண்ணிப்போம். நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீட்டாக வந்து நம்மளை வந்து ப்ளசண்ட்டாக வந்து காமிச்சிக்கிறதாகட்டும், ஒரு ஃப்ளூயண்ட்டாக இருக்கும் ஒரு கம்யூனிகேஷனில். இங்கிலீஷ்னு சொல்லலை, ஜென்ரலாகவே பேசும்போது ஒரு ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும். நம்ம மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இன்றைக்கி இத்தனை பேரை பார்க்கணும், இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, நம்ம வந்து கூத்ரூ பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு. இதுவே நீங்கள் வந்து வீட்டில் இருக்க மிஞ்சி மிஞ்சி ஃபோனு பார்ப்போம், இல்லைன்னா டிவி பார்ப்போம், இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் பார்ப்போம். இதுதான். பட் நான் சீரியல் பார்க்க மாட்டேன். ஸோ நான் வந்து ஃபோன் ஆனால் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். ஆனால் அதை வந்து எனக்கே தெரியாமல் அது பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அண்ட் ஒன் மோர் திங், நான் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டுமே நம்ம வந்து உருவாக்காது. ஆக்சுவலி நம்ம பார்க்குற விஷயம் நம்ம வந்து உருவாக்கும். சொல்லுவாங்களே, நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், எந்த காற்றை சுவாசிக்கிறோம், என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் மைண்டு, இது எல்லாமே தான் வந்து நம்மளை உருவாக்குறோம். ஸோ நான் வந்து யூஸ்வலாக என் பையனுக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத கேட்காத, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுவுமே நம்ம மைண்டை வந்து ப்ராசஸ் பண்ணும், நம்ம ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். மென்டல் ஹெல்த்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து நான் வந்து ஃபுட்பால் பிளேயர், டிஸ்ட்ரிக்ட் லெவல். என் ஃபேமிலிக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் என் அம்மாவுக்கு தெரியும் நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் நடக்க போது, என் தம்பி வந்து எங்களை விட்டு போக போகுது. அப்போ வந்து எனக்கு மென்டலாக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது, ஃபிசிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணது நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால
மட்டுமே நான் வந்து அடித்து சொல்வேன் அதில் வந்து என்னை வந்து வெளியே கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து யோகாவில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆள். ஸோ எனக்கு கிடைக்கிற சேவிங்ஸ் எல்லாமே வந்து யோகாவில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் காலேஜ் டைம் அகெயின் நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போது எல்லாத்துலேயுமே ஈவன் என் பையன் டெலிவரி ஆகிற வரைக்குமே நான் வந்து யோகாவில் வந்து தாய்மைன்ற ஒரு கோர்ஸ் கூட அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து யோகா அண்ட் ஸ்போர்ட்ஸ் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா லைஃப்பில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் என்ன மாதிரியான ஒரு லாஸ் வந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் அதிலேருந்து கோத்ரூ பண்ணி வந்து ஈஸியாக வந்து வெளியே வரலாம். ஸோ உங்களோட கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 5 இயர்ஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸில் போடுங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மெடிடேஷனில் போடுங்க. யோகா இதில் வேணாலும் போடுங்க. அப்போ தான் அந்த கால்டு அந்த டீனேஜ் ட்ராமாலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போது சொசைட்டின்னு தெரியாது. ஸோ மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தேவை. கிட்ஸுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தரணும் அவங்களுக்கு. ஸோ இது யார் எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.